வெவ்வேறு மாநிலங்கள் இருந்தாலும் வெவ்வேறு மாநிலத்திலும் தனிநபருடைய வருமானம் வேறுபாடா இருக்கு. அதுல எந்த மாநிலத்துல அதிகப்படியான உச்சகட்ட வருமானம் இந்தியாவுல ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு சராசரியா, இது வந்து சராசரியா ஆவரேஜா எடுத்து சொல்லக்கூடிய லிஸ்ட். இதை வந்து அரசாங்கம் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதுல முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி தான் முதலாவது இடத்துல இருக்காங்க. டெல்லியில ஒரு தனிநபருடைய வருமானம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1346 ரூபாய் ஒரு தனிப்பட்ட நபருடைய வருமானமாக பார்க்கப்படுது. டெல்லி வந்து இந்தியாவுடைய ஒரு தலைமையா இருக்கிறதுனால டெல்லியில வந்து அதிகப்படியான வருமானம் ஈட்டக்கூடிய விதமா பார்க்கப்படுது. அதிகப்படியான வருமானம் பெறக்கூடிய இடமா பார்க்கப்படுது. அதாவது டெல்லியில ஒரு தனிப்பட்ட நபருடைய வருமானம் 1346 ரூபாயாக இருக்கிறதுனால டெல்லி முதலாவது இடத்துல இருக்கு இந்தியாவுல. டெல்லிக்கு அடுத்தபடியா இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் எந்த மாநிலம் கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டின் அண்ட மாநிலமான கர்நாடகா 1269 ரூபாய் வந்து தனிநபர் வருமானமா பார்க்கப்படுது. அதிகப்படியான தொழில் முனைவோர் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாகவும் பார்க்கப்படுது. அதிகப்படியான ஐடி கம்பெனி இருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அங்க தனிநபரோட வருமானம் அதிகப்படியா இருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. இதனாலதான் கர்நாடகா 1269 ரூபாய் வருமானத்தோட இரண்டாவது இடத்துல இருக்கு. இந்தியாவின் தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் லிஸ்ட்ல மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா சொல்ல வேண்டியதே இல்லை. அதிகப்படியான மக்கள் வந்து இருக்கக்கூடிய வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு இடமா பார்க்கப்படுகின்றது. தொழில் முனைவோரும் அதிகமாக இருக்கக்கூடிய இடமா பார்க்கப்படுது. 1231 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அங்க தனிநபருடைய ஒரு நாள் வருமானமாக பார்க்கப்படுகின்றது. இதனாலதான் மகாராஷ்டிரா மூன்றாவது இடத்துல இருக்கு. மகாராஷ்டிராவை தொடர்ந்து நான்காவது இடத்துல மாநிலம் தெலுங்கானா. தெலுங்கானா பாத்தீங்கன்னா 1192 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அங்க இருக்கக்கூடிய தனிநபர் வருமானமா பார்க்கப்படுது. சமீபத்துலதான் தெலுங்கானா ஆந்திரா ரெண்டாக பிரிஞ்சது. ரெண்டாக பிரிந்தாலும் தெலுங்கானால வந்து அதிகப்படியான தொழில் முனைவோரும் அதிகப்படியான தொழில் துறைகளும் இருக்கிறதுனால தெலுங்கானா பாத்தீங்கன்னா 1192 ரூபாயோட பாத்தீங்கன்னா நான்காவது இடத்துல இருக்கு. இந்தியாவுடைய அதிகப்படியான தனிநபர் வருமானம் பெறக்கூடிய லிஸ்ட்ல தெலுங்கானா நான்காவது இடத்தை பிடிக்குது. இந்தியாவின் தனிநபர் வருமானம் பெறக்கூடிய மாநில லிஸ்ட்ல ஹரியானா ஐந்தாவது இடத்துல இருக்காங்க. 1154 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வருமானமா பார்க்கப்படுகின்றது. 1154 ரூபாய் பெறக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால ஹரியானா ஐந்தாவது இடத்துல இருக்காங்க. இங்கேயும் அதிகப்படியான தொழில்துறையும் தொழிற்சாலைகளும் இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய ஐடி கம்பெனி இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கிறதுனால ஓவரால் பார்க்கும்போது தனிநபர் வருமான லிஸ்ட்ல 1154 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அங்க தனிநபர் வருமானமா பார்க்கப்படுது. ஹரியானா தனிநபர் வருமானம் இந்தியாவில அதிகமா இருக்கக்கூடிய மாநில லிஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஆறாவது இடத்துல தான் நம்ம தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாடு பாத்தீங்கன்னா எவ்வளவு வருமானம் கேட்டீங்கன்னா 1115 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிநபர் வருமானமா பார்க்கப்படுது. தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட ஐடி கம்பெனிகள் இருக்கு. கோயம்புத்தூர், சென்னை இது மாதிரி நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால தமிழ்நாடும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல வந்து ஆறாவது இடத்துல இருக்காங்க. 1115 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிநபருடைய வருமானமா பார்க்கப்படுது. இது ஓவரால் மக்கள் தொகை கணக்கு பிரகாரம் ஓவரால் எடுத்த லிஸ்ட் தான். தமிழ்நாடு இந்த லிஸ்ட்ல இந்தியாவில ஆறாவது இடத்துல இருக்காங்க. இந்தியாவில தனிநபர் வருமானம் பெறக்கூடிய மாநில லிஸ்ட்ல ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் குஜராத். குஜராத் வந்து பாத்தீங்கன்னா 1077 ரூபாய், அதாவது பாத்தீங்கன்னா 1077 ரூபாய் ஒரு தனிநபரோட வருமானமா பார்க்கப்படுகின்றது. குஜராத் இந்த லிஸ்ட்ல ஏழாவது இடத்துல இருக்காங்க. இந்தியாவில் தனிநபர் வருமானம் பெறக்கூடிய மாநில லிஸ்ட்ல எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேஷ். 1038 ரூபாய் இவங்களுடைய தனிநபர் வருமானமா பார்க்கப்படுகின்றது. 1038 ரூபாய் பெறதுனால உத்தரப்பிரதேசம் பாத்தீங்கன்னா எட்டாவது இடத்துல இருக்காங்க. இவங்களை தொடர்ந்து 9வது இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் ஆந்திரா வந்து பாத்தீங்கன்னா 9வது இடத்துல இருக்காங்க. ஆந்திரா மொத்தமா பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அங்க தனிநபர் வருமானமா பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல 1000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிநபர் வருமானமா இருக்கக்கூடிய ஆந்திரா மாநிலம் தான் 9வது இடத்துல இருக்காங்க. இறுதியா இந்த டாப் 10 லிஸ்ட்ல இறுதியா பாத்தீங்கன்னா 10வது இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் பஞ்சாப். பஞ்சாப் பாத்தீங்கன்னா 962 ரூபாய். 1000 ரூபாய் கூட இவங்களால அங்க ரீச் பண்ண முடியல. பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஓவரால் மக்கள் தொகையில ஓவரால் சதவீதம் தான் இது வந்து பாத்தீங்கன்னா இவங்க அரசாங்கம் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த தகவல் பாத்தீங்கன்னா சராசரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையில சராசரியாக தனிநபருடைய வருமானத்தை வெளியிட்டு இருக்காங்க. இந்த பஞ்சாப்ல தான் பாத்தீங்கன்னா 1000க்கும் குறைவான வருமானமா பார்க்கப்படுகின்றது. வெறும் 962 ரூபாய் தான் அங்க சராசரி மனிதனுடைய வருமானமா பார்க்கப்படுகின்றது. இந்த ஆய்வறிக்கை பாத்தீங்கன்னா 2025 வெளியிட்டு இருக்காங்க. இந்தியாவில பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் இந்த டாப் 10 மாநிலங்கள், இந்த 10 மாநிலங்கள் தான் 1000 கிட்ட வரைக்கும் சம்பளம் இருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் 1000க்கும் குறைவான சம்பளங்களை பெறக்கூடிய, அதாவது தனிநபர் வருமானம் ஒரு நாளைக்கு தனிநபர் வருமானம் எவ்வளவு அப்படின்றத அந்த லிஸ்ட் நம்ம பார்த்தோம். கண்டிப்பா இந்த பதிவுல இந்தியாவில டாப் 10 லிஸ்ட், அதாவது தனிநபர் வருமானம் எந்த மாநிலத்துல அதிகமா இருக்கு, எந்த மாநிலத்துல குறைவா இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க.
நீங்க தெரிஞ்சுட்டு இந்த தகவல் உங்க பிரச்சனை நம்மளுக்கு தேவைப்படுச்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகளும் ஒவ்வொரு விதைக்கன்றுகளும் நடப்படும் என்ற விஷயம் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.